ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் பங்கு பெற்றிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் மேலாண்மை தகுதியில் இருக்கும் உயர் நண்பர்களுக்கும் இனிய நல்வணக்கங்கள் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். இப்ப ஒரு ஜாதகம் போட்டிருந்தாங்க. துலாலக்கணம் லக்கினத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் 10ஆம் இடத்துல செவ்வாய். என்னுடைய பார்வையில லக்னாதிபதியும் 7க்குரியவனும் ஒருவருக்கொருவர் 6, 8 இந்த பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை திருப்தி இல்லை. ரொம்ப சிம்பிள். அடுத்து 7ஆம் இடத்துல பாரகாதிபதி, அதே மாதிரி 7ஆம் இடத்துல விரையாதிபதி, குடும்ப வாழ்க்கை அவ்வளவு திருப்தி இல்லை. சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்கிறது ரொம்ப பலகீனம். சோ லக்னாதிபதியும் 7க்குரியவனும் ஒருத்தருக்கு 6, 8 எந்த கிரகம் எங்க இருந்தாலும் சாரம் நின்ற வீடு அதெல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட். புரியுங்களா? இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு போகும்போது சாரத்துக்கு போயிடலாம். புரியுங்களா? அதுக்கு அடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவுமே எந்த ஒரு தனிப்பட்ட நூலிலும் இருக்காது. கிட்டத்தட்ட 26 வருடத்துல ஒரு 70,000 ஜாதகங்கள் எனக்கு தந்த அனுபவ தகவல்கள் மட்டுமே. இப்ப நீங்க எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கங்க. லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்னத்தை கொடுக்கும்? கடனை கொடுக்கும், எதிரியை கொடுக்கும், நோயை கொடுக்கும். 8ஆம் இடம் அவமானத்தை கொடுக்கும், மரண பயத்தை தரும். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் 7ஆம் இடம் இருக்கு. பாவகத்தாரி அது அப்புறம். ரெண்டு பக்கம் பாவக்கிரகம் இருந்தா பாவகத்திரி. 6ஆம் இடத்துக்கு அடுத்ததுதான் 7ஆம் இடம். 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தான் 7ஆம் இடம். நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எல்லா விதத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது எவ்வளவு அசட்டுத்தான் இது. புரியுங்களா? இதுக்கு அடுத்தது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்காரனுடைய திசை நடந்ததுனாதான் மனைவிக்கு வருமானமோ அல்லது வாழ்க்கை துணைக்கு வருமானமோ இருக்கும். அப்ப 8ஆம் இடத்தினுடைய திசை நடந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு பயமும் மரண பயமும் அவமானமும் கொட்டி கொடுக்கும். ஒரு ஜாதகருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலுப்பெற்றிருந்து தனஸ்தானம் வலுப்பெற்றிருந்தா 7ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம். புரியுங்களா? இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் என்ன சொல்றோம்? மனைவி வந்த பின்னாடி யோகம் வரும், யோகம் வந்த பின்னாடி செல்வாக்கு வரும், நீ கல்யாணத்தை பண்ணு அப்படிங்கிறாங்க. பொண்ணுக்கு நீ நினைக்கிற மாதிரி சந்தோஷமா வாழ்றதுக்கான வாய்ப்பை வாழ்க்கை துணை வந்தாதான் கிடைக்குங்கிறாங்க. இதையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை எதுவுமே இல்லை. சரி, அப்ப சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. யாரும் சந்தோஷமா எல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் அனுபவம். புரியுங்களா? ஒரு நிகழ்ச்சியில பார்த்தோம். ஒருத்தர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, சினிமா துறை நிகழ்ச்சியில பார்த்தோம். வீட்டில் வாழ்க்கை துணையிடம் தோற்றவர்கள் மட்டும்தான் வெளியில் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார். வீட்டில் வாழ்க்கை துணைகள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பவர் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வெற்றி பெறவில்லை அப்படின்பார். அதே சமயத்தில் இப்படி வாழ்க்கை துணையிடம் தோற்பதை போல, தோற்கவே முடியவில்லை என்றாலும் தோற்பதை போல நடிப்பது சால சிறந்தது சொல்லியிருக்கார். புரியுங்களா? இப்படித்தான். அதுக்கு எடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான். இந்த தகவல்கள் எந்த ஒரு நூலிலும் தனி நூலில் இருக்காது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த நூல்ல எந்த ஒரு நூல்லையுமே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாராவாளி, உத்தரகாலாமிர்தம், காலப்பிரகாசிகை இந்த 3 நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். அது என்னுடைய அனுபவத்தில் நடைமுறையில் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி சரி என்று ஏற்றுக்கொண்ட தகவல்களே. அந்த நூல் சொல்லிச்சு, இந்த நூல் சொல்லிச்சு, அந்த ஆசிரியர் சொன்னார், இந்த ஆசிரியர் சொன்னார், குரு சொன்னார், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. புரியுங்களா? சரலக்கணமா 2, 7க்குரியவன் மாரகாதிபதி, மேசலக்கணம், கடகலக்கணம், துலாலக்கணம், மகர லக்கணம். இந்த 4 லக்கணத்துக்காரனுக்கும் வாழ்க்கை துணையினால மரண பயம் வந்தே தீரும். அதுல எந்தவித சந்தேகம் வேண்டாம். ஸ்திரலக்கணமா 3, 8க்குரியவன் மாரகாதிபதி, 7க்குரியவன் லாபாதிபதி, 7க்குரியவன் சப்தமாதிபதி, 11க்குரியவன் லாபாதிபதி. புரியுங்களா? இந்த ஸ்திர லக்கணங்களான ரிஷபலக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம் இவங்களுக்கு வாழ்க்கை துணை கடினமான உழைப்பாளியாக இருப்பார்கள். ஆனால் இந்த லக்கணத்துக்குரிய ஜாதகர் நோகாம நோம்பி கும்பிடுறது எப்படின்னு இவர்கிட்ட தான் கத்துக்கணும். அதுக்காகவே பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு
சின்ன வீடு ஈஸியா செட் ஆகும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இதுக்கு வந்து விமர்சனத்துக்கு உட்பட்ட சமாச்சாரம் இல்ல, நடைமுறை அனுபவம் சார்ந்த தகவல்கள். உபயலக்கணமா, இவங்ககிட்ட இருக்கிற பணம் அவங்களுக்கு தேவை, அவங்க கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் இவங்களுக்கு தேவை. இந்த ரெண்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி எடுத்துக்கிட்டு வண்டி ஓடிட்டு இருக்கோம். புரியுங்களா? உபயலக்கணத்துல யார் பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு பாருங்க கணவன் மனைவியினுடைய பொருளாதாரம் தனித்தனியா வச்சிருக்க விருப்பப்படுவாங்க, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை அமையும். புரியுங்களா? இது எல்லாம் பொது பலன்கள், இதையெல்லாம் மாறவே மாறாது. இது வந்து பொருளாதாரமும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கும் போதும் இப்படி ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி வெளியில தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அது பளிச்சுன்னு தெரியும். புரியுங்களா? அதுக்கு அடுத்தது இன்று 7ஆம் இடம் சார்ந்த தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது ஜோதிட முத்துக்கள்னு எடுத்துக்கங்க, ஜோதிட துளிகள்னு எடுத்துக்கங்க. இது வந்து எல்லா விதத்திலையும் ஒத்து போறோம். இது வந்து எல்லா ஜாதகங்களுக்கும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் சில தசாபுத்திகள் ஒத்து போகாத பட்சத்தில் இந்த தகவல்கள் சற்று முரண்பாடாக இருக்கும். அடுத்து இப்ப அப்படியே ஒவ்வொன்றா பேசிட்டே வருவோம். 1ல சூரியன், அதாவது லக்னத்துல சூரியன் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கும் பொழுது, இந்த சனி செவ்வாயினுடைய தசாபுத்தி வரும் பொழுது, அந்த சனி செவ்வாய் ராகு கேது கிடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனை. ஒண்ணு கணவன் மனைவி பிரிவினை, அல்லது கணவன் மனைவி பாதிப்பு, அல்லது கணவன் மனைவி இந்த இருவரில் ஒருவர் மரணம். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். 2வது தனுசு லக்னத்துக்கு 7வது இடத்துல குரு சனி சூரியன் ராகு செவ்வாய், வாழ்க்கை துணை இழப்பு. எப்போது இழப்பு? சூரிய திசையில் சனி புத்தியில் ராகுவனுடைய அந்தரத்தில் இழப்பு. அடுத்து 7வது இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 4வது இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அண்ணா நல்லதுங்கண்ணா. ரைட்டுங்கண்ணா. 7வது இடத்தில் சுக்கிரன், 5இல் சனி, 4வது இடத்தில் செவ்வாய் 2வது திருமணத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அடுத்தது லக்னத்தில் சனி சுக்கிரன், 1ல் சனி சுக்கிரன் கடகம் விருச்சிகம் மிதனத்தில் இருக்க பிறந்தவர்கள் ஆண்மை குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1, 7, 12 பாவக்கரகங்கள் இருக்க பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒழுக்க ரீதியாக பாதிப்பு உண்டு. 3க்குரியவன் சுக்கிரனாய் இருந்து சனி பார்க்க பிறந்தவன் கஞ்சனாய் இருப்பான் அல்லது கருமையாய் இருப்பான். 7ல் சுக்கிரன் செவ்வாய் இருந்து ராகு சனி சேர்க்கை பார்வை பெற மர்ம உறுப்புகள் பாதிப்பு இருக்கும், கர்ப்பப்பை தொந்தரவு இருக்கும், சிறுநீரக பாதிப்பு உண்டு அல்லது மர்ம நோய்கள் உண்டு. 7ல் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் தவறான உறவுகளால் ஜீவனம் நடத்துவார்கள். இந்த பதிவு, இந்த தகவல் சாராவாளியில் ரொம்பவும் கௌரவ குறைச்சலாக தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது. அதை கொஞ்சம் சற்று மேம்படுத்தி ஒழுக்க குறைவுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7, 12 பாவர் இருந்து தேய்பிரை சந்திரன் 7, 5 இருந்தால் ஆண் மலடாக இருப்பான். 7ல் சனி மகர விருச்சிகம் மேஷம் இந்த ராசிகளில் சந்திரன் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் விபச்சாரம் மூலம் ஜீவனம் நடக்கும். 7ல் சூரியன் சந்திரன் 6, 8 பாவர் இருக்க லக்கணத்தை பாவர் பார்க்க வாழ்நாள் முழுவதும் வியாதி இருக்கும். 1, 7 பாவர் இருந்து 9ல் சுக்கிரன் சூரியன் இருக்க வாழ்க்கை துணையில் வாழ்க்கை முழுவதும் தருத்திரனாய் இருப்பான். சப்தமாதிபதி பகை மற்றும் நீச்ச கிரகம் தொடர்பு ஏற்பட்டால் வாழ்க்கை துணை ஏனமானவர்களாக இருப்பார்கள். சுக்கிரன் 6, 8, 12 இருந்து 6, 8, 12க்குரியவர்களால் தொடர்பு ஏற்பட வாழ்க்கை துணை நிலையில்லை. 4ல் சனி சந்திரன் இருக்க 2வது மனைவிக்கு வாரிசு உண்டு. சுக்கிரன் என்ற வீட்டுக்கு 7ல் சூரியன் ஏக அதிபனாய் இருக்கும் பட்சத்தில் எந்த திசையில் சுக்கிரன் இருக்கும் வீட்டிற்கு 7வது வீட்டுக்குரிய கிரகம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரும். அடுத்து 7ல் ராகு கேது இருந்து சனி செவ்வாய் பார்வையை பெற பாவகிரகத்தினுடைய திசையினுடைய இறுதி காலகட்டத்தில் விபச்சாரம் வந்து போகும். சுக்கிரன் 1, 5, 9 இருக்க தொடர்பு பெற வாழ்நாள் முழுவதும் யோகம் உண்டு. சுக்கிரன் என்ற வீட்டுக்கு 3க்குரியவரோடு சுக்கிரன் சேர்ந்து சனி செவ்வாய் தொடர்பு ஏற்பட விபச்சாரத்தால் தரித்திரம் போகும் அல்லது விபச்சாரம் ஏற்படும். சனி சுக்கிரனுடன் கூடினாலும் பார்த்தாலும் செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் நீச்ச பெண் அல்லது நீச்ச ஆணுடன் தொடர்பு ஏற்படும். லக்னாதிபதி சூரியன் சந்திரன் இம்மூன்றும் குருவினுடைய தொடர்பு பெற இளமை முதல் திருமணம் நல்வாழ்க்கை அமையும். ஆனால் கணவனும் மனைவியும் வெவ்வேறு இடத்தில் பணிபுரிவார்கள் அல்லது கணவன் தொலைதூரத்தில் பணிபுரிவார். ஆனால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஏங்கி காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. 7ஆம் அதிபதி சுபக்கிரகமாக இருந்து நீச்சமடைந்து 6, 8, 12 இருந்தால் இளமையில் மனைவி மரணமடைவாள் அல்லது வாழ்க்கை துணை மரணமடையும். அதே சமயத்தில் கணவன் இல்லாத பெண் அல்லது
மனைவி இல்லாத ஆணோடு வாழ்க்கை துணைக்கு தொடர்பு ஏற்படும். குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்க ராஜகுல பெண்ணோடு தாம்பத்தியம் இருக்கும். சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சத்திரிய குல பெண்களோடு உறவு ஏற்படும். சந்திரன் புதன் சுக்கிரனுடன் வைசிய குல பெண்கள் தொடர்பு ஏற்படும். சுக்கிரன் சனி கூட சூத்திரமாதர்கள் கூடுவார்கள். குரு கேது சுக்கிரன் புலையர் குலத்து பெண்களுடைய உறவு ஏற்படும். 7ஆம் அதிபதி எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை உறவுகள் வாழ்க்கையில் வந்து போகும். ராகு கேது செவ்வாய் 7இல் தவறான உறவுகள் மூலம் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு ஆயுள் பாவாதிபர்கள் பலம் குறைந்து இருக்கும் பட்சத்தில் தற்கொலைக்கு முயற்சி செய்வார்கள். அல்லது சனி நீச்சம் பெற்று தொடர்பு பெறும் பட்சத்தில் தற்கொலையே நடக்கும். சுக்கிரன் மிதனம் கன்னி மீனம் தவிர ஏறு எந்த ராசியில் தனித்திருந்தாலும் ஏக களத்திரமே. 1 7க்குரியவர் 6 8 12இல் இருக்க வாழ்க்கை துணை இல்லை. சுக்கிரன் செவ்வாய் 7இல் ராகு நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்க ராகு கேதுனுடைய தொடர்பு ஏற்பட விதவை சம்போகம் ஏற்படும் அல்லது விதவையை திருமணம் செய்து வாழ்க்கை நடத்துவார். சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் 3 7 11இல் அமர 3 7 11க்குரியவர்கள் தொடர்பு பெற வாழ்நாள் முழுவதும் பொருளாதாரம் வந்து போகும். அடுத்து ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7க்குரியவனும் ஒருவருக்கொருவர் 1 5 7 9இல் இருக்கும் காலத்தில் இவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். 1 4 7 10இல் அதாவது கேந்திரத்தில் அமைய இவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வது போல் காட்டுவார்கள். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவியின் மீது ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்பு குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 6 8 12க்குரியவர்களுடைய தசாபுத்தி என்று பார்க்கும் பொழுது, அதாவது லக்னத்துக்கு 6 12 2 தசாபுத்திகள் நடக்கும் காலத்தில் கணவன் மனைவிக்குள் சர்ச்சையும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஜாதகம் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். லக்னத்தில் புதன், 2இல் சூரியன், 3இல் சுக்கிரன் ராகு, 4இல் செவ்வாய், 5இல் சனி, 6இல் குரு, 7இல் ராகுச்சந்திரன், 9ஆம் இடத்தில் கேது இருக்கும் அமைப்போடு எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு வாழ்க்கை துணையோடு வாழ்வதற்கான வாய்ப்பில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் விபச்சார தோஷத்தை தந்து விடுவான் அல்லது அழித்தன்மையை தந்து விடுவான். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குடும்ப நிம்மதியை கெடுத்து விடுவான். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு கேதுவோடு சேர்ந்து விட்டால் மதன கோபால யோகத்தை தந்து விடுவார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்து விடுவான். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்து விடுவான். அதே சமயத்தில் சந்திரனுக்கு 6 8 12இல் குரு அமையும் பட்சத்தில் அவர்கள் சகட யோகத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை. அதே சமயத்தில் இன்று இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் நிறைய அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் அந்த நூலில் இருக்கிறது, இந்த நூலில் இருக்கிறது, அந்த ஆசிரியர் சொன்னார், இந்த ஆசிரியர் சொன்னார் என்று நிறைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இது ஏன்? உங்களுடைய 2ஆம் வீட்டை பாருங்கள், உங்களுக்கு அடுத்த வீட்டை அடையாளம் காட்டும். 12ஆம் வீட்டை பாருங்கள், அவர்களுடைய பின்னாடி வீட்டை அடையாளம் காட்டும். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுவை பாருங்கள், ராகுவை பார்த்தால் அந்நிய ஜாதிக்காரரை அடையாளம் காட்டும். அதே சமயத்தில் அசைவத்தை அடையாளம் காட்டும். கேதுவை பாருங்கள், முஸ்லிம் கிறிஸ்டின் கண்ட்ரிஸை அடையாளம் காட்டும். அதே சமயத்தில் சைவத்தை அடையாளம் காட்டும். செவ்வாயை பாருங்கள், அவனுடைய வக்கர குணம் மேலோங்கி இருக்கும். குருவை பாருங்கள், அவனுடைய சாந்த குணம் மேலோங்கி இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டும் இதுவரையில் ஜோதிடர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 40 50 வருடம் உள்ள ஜோதிடர்கள் இந்த நூலில் இருக்கிறது, அந்த நூலில் இருக்கிறது, தகவல்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக என்ன செய்கிறார்கள்? நூல்களில் படித்ததை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் சொல்லுகிறார்கள். அந்த பலன் ஏறுக்கு மாறாக அமையும் பட்சத்தில் இந்த ஜோதிடமே இல்லை என்று ஒரு புது கூட்டம் உருவாகி மூட நம்பிக்கை என்ற ஒரு முட்டாள்தனமான எண்ணங்களோடு நடைபெற அல்லது எண்ணங்களோடு நடைமுறை பழக்க வழக்கங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்காரன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த கிரகம் எந்த தன்மையோடு இருக்கிறது, எப்படி பலன் பெற்றிருக்கிறது, அப்படி வாழ்க்கை துணை அமையும். அது எந்த லக்னமாக இருந்தாலும். அடுத்து மேச லக்கணமும் ரிஷப லக்கணம் மட்டும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ள வாழ்க்கை துணை அமையும். அதே சமயத்தில் இவர்களுக்கு அடிக்கடி சண்டையும் சர்ச்சையும் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்? இவர்கள் இருவர் மட்டும்தான் பாலுணர்வு கிரகங்கள், செவ்வாயும் சுக்கிரனும். அதற்கடுத்து
செவ்வாயும் சுக்கிரனும் தவிர மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாரகாதிபதி. அந்த வகையில் பார்க்கும்போது எப்படி வாழ்க்கை துணை பரிபூர்ணமான ஒற்ற குணமுள்ள வாழ்க்கை துணையும். மிதுனம், கன்னிக்கு ரசனை ஜாஸ்தி, தனுசு, மீனத்துக்கு பொருளாதாரத்தினுடைய ஈடுபாடு ஜாஸ்தி. இந்த ரசனை அந்த பொருளாதாரத்துக்கு தேவைப்படும். அந்த பொருளாதாரத்தை இந்த ரசனையும் ஒன்றுக்கொன்று ஈர்த்து கொள்ளும். அதனால் வண்டி ஓடிக்கொண்டிருக்கும். காலபுருஷ லக்கணத்துக்கு 4, 5 என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கடகமும் சூரியனுடைய சிம்மமும் இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கர்ண கடூரமான குணாதிசயங்களை கொண்ட சனி வாழ்க்கை துணையாக அமைகிறது. இந்த கடகலக்கணத்துக்காரர்களும் சிம்ம லக்கணத்துக்காரர்களும் அது எப்படிப்பட்ட திருமணமாக இருந்தாலும் எவ்வளவு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் வீட்டில் வாழ்க்கை துணையினுடைய ஒரு கோடு விட்டால் அந்த கோட்டை விட்டு தாண்டாமல் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணிவிடும். ஆனால் வெளியில் பார்த்தால் கதாநாயகர்கள் போல இருப்பார்கள். தன்னை சுற்றி இருப்பவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியோடு இருப்பார்கள். அரசியலாகட்டும் மற்றும் பொருளாதாரமாகட்டும், செல்வாக்காக இருக்கட்டும், செல்வம் உள்ளவர்களாகட்டும், செல்வம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போனால் வாழ்க்கை உண்டு, இல்லை என்றால் வாழ்க்கை துணையே கிடையாது. இப்படி எண்ணற்ற சமாச்சாரங்கள் இருக்கிறது. இது எல்லாமே என்ன சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த நூலில் சொல்லப்பட்டது, இந்த நூலில் சொல்லப்பட்டது, பராசரர் சொன்னார், கேபி சிஸ்டம் சொல்லுச்சு, ஏஎல்பி சொல்லுச்சு, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்க எந்த சிஸ்டத்துக்கு போனாலும் எந்த முறைக்கு போனீங்கன்னாலும் நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்களுடைய நட்சத்திரங்கள் தான். இந்த நவகிரகங்களுடைய நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் தசாபுத்தியும் கோச்சாரம் இதுதான் முடிவு செய்யப்படுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து எந்த ஒரு ஜாதகமாக எடுத்தாலும் சரி, அந்த லக்னத்தில் இருந்து எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்குரிய உறவு என்று எது என்று பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 4வது இடம் மாதுரு ஸ்தானம்னு சொல்றோம். மாதுரு காரகனான சந்திரன் மாதுரு ஸ்தானமான 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6, 8, 12 இருந்தால் அந்த ஜாதகருடைய தாய் வினோதமான குணாதிசயங்களில் உள்ளவங்களா இருப்பாங்க, அல்லது விபரீதமானவங்களா இருப்பாங்க, அல்லது ஏகப்பட்ட இடமடக்காக இருப்பார்கள். அதே மாதிரி தாய் மாமன் காரகனான புதனும் லக்கணத்துக்கு 5ஆம் இடமும் 1க்கு 1, 6, 8, 12 தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது சிக்கலாகவும் சிரமமாகவும் அமைந்து விடுகிறது. இது யாருக்கு? நமது தாய் மாமனுக்கும் தந்தை வழி தாத்தாவுக்கும் நம்மளுடைய முதல் குழந்தைக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கிரகம் என்ற நட்சத்திரத்திற்கும் ஒரு உறவை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு கிரகத்துக்கும் மற்றொரு உறவை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு கிரகத்துக்கும் 6, 8, 12 அமர்ந்திருந்தால் எப்போது வரும் பகை என்று பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும் பொழுது கண்டிப்பாக பகை வந்து தீரும். அந்த பகையினுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு அந்த தசாபுத்தி நடக்கும் காலத்தில் அந்த நின்ற கிரகத்தின் மீது ராகுவோ கேதுவோ சனியோ செவ்வாயோ கடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நிகழ்வுகள் நடக்கும். புரியுங்களா? இப்படி ஜோதிடத்தில எல்லாருமே பார்த்தீங்கன்னா 60 வயது அனுபவம் உள்ளவங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ரம் அப்படின்னு ஒரு சமாச்சாரத்தை பேசுறாரு. அந்த வக்ரத்தின் எப்படி இருக்கும் என்று கேட்டால் சொல்ல தெரியவில்லை. ஏன்? ஜாதகத்தை பார்க்கிறார்கள், பலன் சொல்லுகிறார்கள், பணத்தை வாங்கிக் கொண்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கிறார்கள். நம் சொந்தம், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், நம் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாகவோ வக்கரமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய உறவை பாருங்கள், அந்த மனிதனை பாருங்கள். அந்த வக்கரத்தினுடைய குணம் மேலோங்கி தெரியும். அஸ்தங்கம் அப்படியே, ஆட்சி அப்படியே, உச்சம் அப்படியே, நீச்சம் அப்படியே, திரிகோணம் அப்படியே, கேந்திரம் அப்படியே, பணபரம் அப்படியே, அபோக்லியம் அப்படியே என்பதை எந்த விதத்திலேயும் மறுக்க முடியாது. சோ எந்த காணொலியை பார்ப்பவர்கள் எல்லோருமே, எல்லா வாடிக்கையாளரும், ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்களும், நீங்க எந்த ஆசிரியர்கிட்ட வேணாலும் படிங்க, எந்த முறையை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளையும் உற்று கவனித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த கிரகங்களும் அந்த உறவுகளும் சொல்லாத ஒரு புது தகவலையும் ஒரு ஜோதிடத்தையும் எந்த ஒரு ஆசிரியரையும் தர முடியாது, எந்த ஒரு நூலும் தர முடியாது என்பதை சொல்லி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோள் இமை என்னும் பிழை வராமல் காக்க
செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாவே. அதே சமயத்துல என்னுடையது தனியா யூடியூப் சேனல் இருக்கிறது. இதுவரையிலும் எந்த ஜோதிடரும் சொல்லாத